உன் அனுகிரகம் ரொம்ப சுலபம்னா அவன் உன்னை போல நடந்து உன்னை போல பேசி உன்னை போல கையை காட்டி உன்னை போல கோவர்தனோத்தரணம் பண்ணேன்னு மேல இருக்கிற மேலாக்க தூக்கி வச்சுட்டு கோபிகளுக்கெல்லாம் நீ மோட்சத்தை கொடுத்த நீ எனக்கு கொடுக்க வேண்டாமான்னு கேட்டாள். லலித கதி விலாச பிரணய நிரீட்சண கல்பிதோருமான கிருதமனுகிருதவத்ய உன்மதாந்தா பிரகிருதி மகன் கிலயஸ்ய கோபவத்வா சொல்லிவிட்டு ஒரே ஒரு அனுகிரகம் எனக்கு பண்ணணும்னாலாம் என்னன்னாலாம் ராஜசூய யாகத்திலே ரிஷி மண்டல மத்தியத்திலே திவ்ய சிம்மாசனத்திலே தர்மபுத்திரர் சர்வேஸ்வரனான ஸ்ரீஹபதியான பக்த பட்சபாதியான வேதவேத்யனான தங்களை பூஜை பண்ணினாலே அப்படிப்பட்ட மூர்த்தியா ஒரு தடவை கடைசியில தரிசனம் கொடுக்கணும்னாலா முனிகணம் அர்ஹணமுபேதீட்சணீயா மம திருஷி கோஜரேஷாவிராத்மா அப்படி ஒரு தடவை திருக்கோச்சரமா தாங்கள் ஆகணும் நாளாம் முனிகண நிருபவர்ய சங்குலேந்தஸ்ததசியுதிஷ்டிரராஜசூஷயேஷாம் அர்ஹணமுபேதீட்சணீயா மம திருஷி கோஜரேஷாவிராத்மா இப்படி தரிசனம் பண்ணி பரமானுகிரகத்தை பீஷ்மர் அடைஞ்சி சொந்த சுவாச உபாரமத்து உள்ளேயே மூச்சு அடங்கி போச்சுட்டாள். யோ காமோ நிஷ்காமோ ஆப்தகாமோ ஆத்மகாம நதஸ்ய பிராணா உத்கிராமந்தி அத்தைவ சமவலீயந்தே பிரம்மைவ சம்பிரம்மேதி. அவன் வெளியில பரப்படாத யோகிகளுடைய பிராணன் அங்கேயே வருபட்டு போயிடும். வருத்த விரைய கொண்டு போய் பூமியில போட்டா முளைக்குமா, மண்ணோட மண்ணா ஆயிடும். சுரூபத்தோட சுரூபமா கலந்து போச்சான் பீஷ்மருடைய ஆத்மா. அப்படி பீஷ்மம் பிரம்மணி நிஷ்கலேன்னு நிஷ்களமான சுத்தமான சுரூபத்துல பீஷ்மர் கலந்துட்டாள். ஆகாசத்துல துந்துபி வாத்தியம் புஷ்ப வருஷம். தர்மபுத்திரர் கொஞ்சம் வருத்தப்பட்டாளாம். சுவாமி சொன்னாள், பீஷ்மரை பூஜை பண்ணணும் ஆராதிக்கணும்னா என்ன பூஜை எங்கிட்ட இருக்கான் பீஷ்மன் விட்டாளா. அப்படி சொல்லி தர்மபுத்திரர் பீஷ்மருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சு பீஷ்மர் உபதேசம் பண்ண தர்மத்தை கேட்டு வாஜிமேதை திரிபித் பீதா 3 முறை அஸ்வமேதம் பண்ணி ராஜ்ய பரிபாலனம் பண்ணி திரௌபதியோட ராதாக்களோட தர்மபுத்திரர் பரமமங்கலமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி வராங்கிற மகா புண்ணிய சரித்திரம் இன்றைய தினமும் நாளைய தினம் பரீட்சித்தனுடைய உற்பத்தி, கலி நிகிரகம், கலிபுருஷன் நிகிரகம் பண்ணுவதும், பிரம்மசாபம் வருவதும், கங்கா தீரம் ஊறி வருவதும், பிரம்மனிஷ்டாளங்க வருவதும், பகவத்குணம் சொல்வதாக ஆரம்பிச்சு பிரம்ம நாரத சம்பாதம், விதுர மைத்ரேய சம்பாதம், கபில தேவஹூதி சம்பாதம், சர்வேஸ்வரன் நாராயணன் கபில வாசுதேவராய் தேவஹூதி அம்மாடத்திலே அவதாரம் பண்ணி 5 வயசு குழந்தை பக்தியினுடைய தத்துவத்தை 13 அத்தியாயம், 4 அத்தியாயம் அவதாரம், 8 அத்தியாயம் உபதேசம், 1 அத்தியாயம் அம்மா பகவத் சரணத்தில் விழுந்து கதறி ஸ்தோத்திரம் பண்ணிவிட போறாள். இப்படி 13 அத்தியாயம் கபிலாவதாரம். அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரம் நாளைய தினம். நந்தினி நந்திதமேதினி விஸ்வவிநாதினி நந்தினுதே गिरिवरविंजशिरोदिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुटुंबिनि भूरि कुटुंबिनि भूरि कृते जय 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 महिषासुरमर्दिनि रम्यकभर्दिनि शैलसुते. ये मादिरी महालक्ष्मी स्तोत्रम मयि कुरु मंगलमंबुजवासिनि मंगलदारिणि मंजुगते मतिमलहारिणि मंजुलभाषिणि मन्मथताट विनोदवते मुनिजनपालिनि मूर्तिकमालिनि सद्गुणवर्षिणि साधुनुते जय 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 मधुसूदन मोहिनी मोद विधारिणि वेदनुते कलिमलहारिणि कामितदारिणि कान्ति विदायिनि कान्तगिते कमलदलोपमकम्रपदद्वय सिञ्जितनूपुरनादयुते कमलसुमालिनि काञ्चनहारिणि लोकसुखैषिणि कामिनुते
जय जय हे मधुसूदन मोगिनी मोद विधारिणि वेदनुते कुवलय मे जगनेत्र कृपा परिपालित संस्थित भक्त कुले गुरुवर शंकर सन्नुति तुष्टि सुवृष्ट सुखे ममयामलके रविकुलवारिधि चंद्र समादर मंत्र गृहीत सुपाणितले जय जय हे मधुसूदन मोहिनी मोद विधारिणि वेदनुते कुलललना कुललालित लोल विलोचन पुण्य कृपा कमले चल दल कावलि वारिद मध्य गचंद्र सुनिर्मल पाल दले मणिमय माधुर कंद विभूषण कांति परिष्कृत गंध तले जय जय हे मधुसूदन मोहिनी मोद विधायिनि वेदनुते सुरगण दानव मंडल लोडित सागर संभव दिव्य सकल सुरासुर देव मुनि नदिहाय चतुष दृशाहिल मे गुणगण वारिधि नाथ महोरसि दत्त धुमावलि जात मुदे जय जय हे मधुसूदन मोगिनि मोद विधायिनि वेदनुते गोपिका जीवन स्मरणं आंजनेय स्वामिनः।